அப்படி தோன்றினால் அதற்கு ஸ்வயம்பு என்று பெயர். வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சேம்பாக்கம் என்ற ஊரிலே ஸ்வயம்புவாக 11 கணபதி மூர்த்தங்கள் தானாகவே தோன்றி இருக்கின்றன. அந்த 11 மூர்த்தங்களையும் சேர்த்தால் ஓம் என்ற பிரணவாகார ரூபத்திலே பிரணவம் போன்ற அமைப்பிலே அந்த கணபதியினுடைய அமைப்பு அங்கு இருக்கின்றது. தானாக தோன்றிய கணபதி. காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த கோவிலிலே சென்று இறைவனை வழிபட்டிருக்கின்றார். அந்த கணபதி மேலே அவருக்கு அத்தகைய ஒரு ஈடுபாடு. ஒரு சமயம் அந்த கணபதிக்கு 108 தேங்காய்கள் சதுர்த்தேங்காய்களாக உடைப்பதாக அவர் நேர்ந்து கொண்டார். அந்த ஊரிலே காஞ்சி பெரியவரும் அப்பொழுது அவருடைய அடுத்த வாரிசாக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அந்த ஊரிற்கு விஜயம் செய்தார்கள். அப்பொழுது அந்த ஊரிலே எல்லோரும் அவர்களுக்கு பூமாலை எல்லாம் கொடுத்து பூர்ண கும்பங்கள் எல்லாம் கொடுத்து வரவேற்றார்கள். அப்பொழுது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளே யானையிலே அமர்த்தி அந்த ஊரிலே ஒரு ஊர்வலமாக அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு நடந்தது, செய்யப்பட்டிருந்தது. அப்படி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை அப்படி யானையிலே அமர்த்தி அப்படி வீதி உலா ஆரம்பிக்கும் பொழுது அந்த யானையானது மிரண்டு சண்டித்தனம் செய்ய ஆரம்பித்தது. யாருக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை. அப்போது காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நாம் இந்த கணபதிக்கு 108 தேங்காய்கள் உடைப்பதாக நாம் நேர்ந்து கொண்டிருந்தோம், சதுர்த்தேங்காய்கள் உடைப்பதாக. இந்த ஊரிற்கு வந்து நமக்கு பூர்ண கும்பங்கள் எல்லாம் மாலை மரியாதைகள் எல்லாம் கொடுத்தார்கள். அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த ஊரை விட்டு நாம் கிளம்புவதற்கு தயாராகிவிட்டோம். ஆனால் நாம் நேர்ந்து கொண்டதை நாம் பூர்த்தி செய்யவில்லை அல்லவா? அதைத்தான் மகா கணபதி ஞாபகப்படுத்துகிறார் என்று நினைத்து உடனே அந்த கணபதி கோவிலுக்கு சென்று 108 தேங்காய்கள் சதுர்த்தேங்காயாக உடைத்தவுடன் அந்த யானையும் தன்னுடைய இயல்பான நிலைமையை அடைந்தது. ஆகவே அந்த யானையுடைய ரூபத்திலே உள்ளே புகுந்து தனக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை ஞாபகப்படுத்தினார் அங்கு இருக்கக்கூடிய கணபதி. மிகவும் கணபதியுடைய சாநித்தியம் உள்ள ஒரு கேத்திரம், ஸ்வயம்புவாக தோன்றிய கணபதி அமைந்திருக்கக்கூடிய கோவில் இந்த சேம்பாக்கம் என்ற கோவில். அதிலே 11 கணபதி மூர்த்தங்கள் பிரணவாகார ரூபமாக அமைந்திருக்கின்றதை அங்கு காண்கின்றோம். நாமும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் அந்த காரியத்திற்கு ஆரம்பமாக கணபதியை வழிபட்டு அந்த காரியத்தை தொடங்கினோமானால் அந்த காரியமானது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடக்கும் என்பதுதான் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம்